ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். அனுபவங்களுக்காக தியானத்தில் உட்காராதே, அதுவே உனக்கு ஒரு பேரியர் ஆகிவிடும். மனதிற்குள் அனுபவங்கள் மேல் கிடைக்கிற சுகம் தன்னை மறக்கும் நிலைக்கு உன்னை செல்ல விடாது. முழுக்க முழுக்க உன்னை மறக்க வேண்டுமென்றால் எந்த தியான வழிமுறையை பின்பற்றுகிறாயோ அதன் போக்கில் விட்டுவிட்டு தானாக கிடைக்கும் அனுபவத்தை நுகர வேண்டும். இது தியானம் பற்றி தங்களது போதனை மொழி. ஒரு படிநிலை சாதகன் தியானம் செய்ய ஆரம்பித்தால் மனம் தொடர்ந்து சில காட்சிகளை காண்பித்து கொண்டுதானே இருக்கிறது. மனத்திரை காட்டும் இந்த காட்சிகளை தவிர்ப்பது எப்படி, தியானத்தை அதன் போக்கில் விடுவது எப்படி என்று விளக்கி அருளுமாறு கேட்டோம். நாமெல்லாம் இன்றைக்கி ஏதோ ஒரு 30-40 வயசு இருக்குன்னு வச்சுப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஃப்ரம் பர்த் டில் இந்த 30-40 வயசு நம்முடைய எல்லா விதமான எமோஷன்ஸும் நம்முடைய மெமரி சிப்பில் இருக்கும். ஒரு செல்ஃபோன் நீ வாங்குற, இல்லை ஒரு சிப் போடுற, சிப் எம்டியாக தான் இருந்தது. நீ தான் உன் நம்பர் என்ன எல்லாத்தையும் லோட் பண்ணிக்கிட்டே வந்தேன். அந்த மாதிரி ஒரு பிளாங்க் மைண்டில் இருந்த நாம் தான் இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து வளர்ந்து வாழ்கிற போது நிறைய மெமரிஸை சேர்த்துக்கிட்டே போகிறோம். அதெல்லாம் தேவையில்லாத குப்பைங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன இது. எஸ்டர்டே வாஸ் ஏ வேஸ்ட் பேப்பர். நேற்று பேப்பர் தூக்கி போட்டுருவில்ல, குப்பை. டுடே இஸ் ஏ நியூஸ் பேப்பர், கரண்டர். டுமாரோ இஸ் எ கொஸ்டின் பேப்பர். நாளைக்கு எப்படி இருக்குன்னு என்ன சொல்ல முடியும்? அதனால் முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கலை. நீ ஏன் அமெரிக்காலையும் அர்ஜென்டினாலையும் பிறக்கலை இல்லையா? ஏன் ஆணாக பிறக்கலை, ஏன் பெண்ணாக பிறக்க யோசனை பண்ணு. நாங்கள்லாம் காலேஜில் படிக்கிறப்போ ஒரு கவிதை எழுதணும். ஒரு ஆம்பளை நான் ஏன் பொண்ணாக பிறக்கலைன்னு வருத்தப்படுற மாதிரி கவிதை அது. பிறந்தது தான் பிறந்தேன், நான் பெண்ணாக பிறந்தேனா? தீந்தேனை சிந்துகின்ற தென்னாட்டு பூக்களை என் கூந்தலிலே சிறை வைத்து குதூகலம்தான் அடைந்தேனா? பிறந்தது தான் பிறந்தேன், நான் பெண்ணாக பிறந்தேனா? ஈரைந்து திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று குழந்தைக்கு பாலூட்டும் பெரும்பேறு நான் தானும் பெற்றேனோ? பிறந்தது தான் பிறந்தேன், நான் பெண்ணாக பிறந்தேன். ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் ப்ரிவிலேஜ் இருக்கோ அதெல்லாம் நினச்சி ஒரு ஆம்பளை புலம்புற மாதிரி. ஸோ இக்கரைக்கு அக்கறை வச்சு தேவையில்லாமல் நம்ம ஏன் இப்படி பிறக்கலை, அப்படி பிறக்கலை, அங்கேயும் பிறக்கலை, இங்கே ஏன் ஏழையாக பிறந்தோம், ஏன் வந்து பணக்காரனா பிறக்கலை, இப்படின்னு யோசனை பண்ணினே வந்தாக்கா எல்லாமே வேஸ்ட்டுன்னு தெரியும். ஸோ த பெஸ்ட் வே இஸ் இப்போ இந்த இடம் சுத்தமாக இருக்குது. எப்படி சுத்தமாக இருக்குது? குப்பை இல்லை. ஏதாவது இந்த குப்பையெல்லாம் யாரோ பெருக்கியிருக்காங்க, மொழிகியிருக்காங்க, அதனால் இந்த இடம் சுத்தமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல நமக்கு நிறைய குப்பைக்குது. சின்ன வயசுலேருந்து நாம் சேர்த்துக்கிட்ட விருப்பு, வெறுப்பு, கோபம், தாபம், சந்தோஷங்கள், துக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாமே இங்கே ஸ்டோராக இருக்குது. மெமரி சிப்பில் லோட் பண்ண மாதிரி இதெல்லாம். இது ஒரு நாளில் போகுமா? நீ 30 வருஷத்தில் சேர்த்து வச்ச குப்பை சும்மா ஒரு 20 மினிட்ஸு நான் அந்த தியானம் கற்றுக்கிட்டேன், இந்த தியானம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அதில் போயிடுற மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் ஆனானப்பட்ட ஆதிசங்கரர் எவ்வளோ பெரிய ஞானி அவர் சொல்கிறார், சிவபெருமானே நீ பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பிச்சாடன வடிவம்னா என்ன? சிவன் கோமனம் கட்டின்னு பிச்சைக்கார மாதிரி கையில் பிச்சை பாத்திரம் எடுத்துன்ட்டு பிச்சை எடுக்க போறிய, உனக்கு யாரையா பிச்சைலாம் போடுவாங்க? நான் ஒரு குரங்கு வச்சுருக்கேன். அந்த குரங்கு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும், பாடாத பாட்டெல்லாம் பாடும். அந்த குரங்கு உங்கள் கையில் பிடிச்சின்னு போ, அதை பார்த்து நிறைய பேர் உங்கள்கிட்ட பிச்சை போடுவாங்க. அப்படி என்னடா குரங்குன்னா, மனம் என்ற குரங்கு அப்படின்னாரு. என் மனசு ஒடுங்கவே மாட்டேன்றதுங்கிறது இவ்வளோ நிந்தாஸ்புதின்னு சொல்லுவாங்க. மனஸ்கபிம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனால் சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமடக்க கற்றாலும், சித்தியெல்லாம் பெற்றாலும் ஆல் அக்கல்ட் பவர்ஸ் யூ வில் கெட். சினமடக்க உலகத்திலேயே கோவத்தை அடக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையை சுடும்ன்றார் திருவள்ளுவர். கோவம் வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டு, சொந்தக்காரன், பந்தக்காரன் எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு வழி பண்ணிவிடுவோம் ரிலேஷன்ஷிப் எல்லாம். அப்போது சினமடக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் அடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. வாயை வச்சுக்கிட்டு இன்னத்தை சாதிக்க போகிற மனுஷன் முதல்ல அது பார்க்கலாம். இப்போ யானையை அடக்கிடலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் மனசு அடக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொன்னாங்க.
ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? உட்காரணும். அதாவது 30 வருஷம் குப்பை உங்கள்கிட்ட சேர்ந்துருக்கு. அது நீ ஏதோ ஒரு ஓம் ரீம் சொல்கிறதுனாலையோ ஏதோ ஒரு டெக்னிக் அடாப்ட் பண்ணுறதுனாலையோ போயிட்டு ஒரே நாளில் உனக்கு கலராக காட்சியெல்லாம் தெரியும். புஷ்ப கோமானத்தில் கடவுள் வந்து இறங்கி உனக்கு என்ன பக்தான்னு சொல்லுவார்லாம் சினிமாவில் தான் நடக்கும். வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. முதல்ல குப்பையெல்லாம் தூக்கி கொட்ட வேண்டியிருக்கும். ட்ராஷஸ். இங்கிலீஷில் ஒரு நல்ல புக் இருக்கு, த கிரேட்டஸ்ட் மிராக்கிள்னு பேர் அந்த புக்குக்கு. அதில் ஒரு பணக்காரர் இருப்பான், நல்ல மாடி வீட்டில் இருப்பான், காரெல்லாம் வச்சுருப்பான். எப்போ பாரு அவன் என்ன சொல்லுவான், நான் ஒரு ரேக் பிக்கர்னும். ரேக் பிக்கர்னால் குப்பை பொறுக்கிறவன்னு அர்த்தம். ஒரு ஆள் கேட்பான், ஏங்க நீங்கள் மாடி வீட்டில் இருக்கீங்க, காரெல்லாம் வச்சுன்னு இருக்கீங்க, உங்களை போய் நீங்கள் வந்து குப்பை பொறுக்கிறவன்னு சொல்லிக்கிறீங்களேன்னு. அவன் சொல்லுவான், இந்த குப்பைன்றது இந்த பழைய கொக்கோ கோலா டின்னு, பழைய தண்ணி பாட்டிலு, ட்ராஷு இதெல்லாம் நினைக்கிறியா நீ? அதெல்லாம் இல்லை. அதை விட மோசமான குப்பை நம்ம ஒவ்வொருத்தரும் சிஸ்டத்தில் சேர்த்து வச்சுருக்கோம் சின்ன வயசுலேருந்து. நான் உருப்பட மாட்டேன், அவ்வளோதான், என் லைஃப் டும் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய குப்பைகளை நம்ம சேர்த்து வச்சிட்ருக்கோம். ஸோ அந்த குப்பைகளை உங்கள்கிட்டருந்து பொறுக்கி போட்டு ஒன்றும் ஒரு பாசிட்டிவ் திங்கராக மாற்றுறது தான் நான் செய்கிற வேலை. தட்ஸ் வை ஐ கால் மை செல்ஃப் ரேக் பிக்கர் அப்படின்னு. இந்த ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்பான். நான் மாடியில் நின்றுட்டு இருந்தேன், சிகாகோவில் பயங்கர பனி. ஒரு லேடி காரை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறா, கார் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் அவள் இப்படி ஹெல்ப்புக்கு யாராவது இருப்பாங்களான்னு பார்க்குறா. நான் நேராக போய் அந்த காரை புஷ் பண்ணேன். அது கிருன்னு ஸ்டார்ட் ஆகி போனோடனே அவள் கொஞ்ச தூரம் போய் காரை அப்படியே ஆனில் வச்சுட்டு திரும்பி ஓடி வந்து என்னை ஒரு ஹக் பண்ணி ஒரு சீக் கிஸ் கொடுத்தா. அவளும் ஒரு வார்த்தை பேசலை, நானும் ஒரு வார்த்தை பேசலை. அப்போ இருந்து எனக்கு புரிஞ்சது, நாம் எவ்வளோ சந்தோஷத்தை மற்றவங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியுங்கிறத. அன்னிலிருந்து இந்த வேலையை நான் செய்கிறேன். we can indirectly contribute to the peace of so many people who are mentally blocked and suffering in our own contemporary society. இதுதான் அந்த கிரேட்டஸ்ட் மிராக்கிள்ங்கிற புக்கினுடைய மெயின் சினாப்சிஸ். அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ கல்யாணம் ஆகாதவனுக்கு ஆகலையேன்ட்டு, ஆனவனுக்கு ஏண்டா ஆச்சுன்னு. இருவேறு உலகத்து இயற்கை. ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு என் குழந்தை இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான், அவன் வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துன்னு போயிடுறான் அப்படின்னு. குழந்தையே இல்லாதவங்க அது ஒரு மாதிரி. வீடு வாசல் வாங்கிட்டு இருந்தாக்கா, ஐயோ எனக்கு வேலை போயிடுச்சு, எப்படி டியூ கட்ட போகிறேன், இன்னும் 4 மாதத்தில் பேங்க்காரன் எடுத்துன்னு போடுவானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குது, ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது. அதனால் உலகத்தில் ப்ராப்ளம்னு பார்த்தாக்கா பிக் ஆர் ஸ்மால் ஒரு 5 இருக்கும். அது என்னென்னா, கல்யாணம் ஆகலை 1A, B கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் வந்த ப்ராப்ளம். அவன் சிரிக்கிறான், ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கள். 2A இன்னும் குழந்தைங்களே இல்லைன்னு சொல்லி. 2B குழந்தைங்களால வந்த பிரச்சனைங்கள்லாம். 3 இன்னும் காரு ஸ்கூட்ரு வீடு வாசல் இதெல்லாம் வாங்கலைன்னு சொல்லக்கூடியது. 4வது 3 நாளாக சளி, 4 நாளாக பேதியாவது, இதெல்லாம் உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இன்னொன்று எமோஷ்னல் டிஸ்டன்ஸ். இது தவிர ஒன்றுமே இல்லை. ஒரு பையன் ஸ்கூலுக்கு லேட்டாக வரான்னு வை, அவன் ஏதோ ஒரு காரணம் சொல்ல போகிறான். எங்கள் தாத்தா இறந்து போட்டாருன்னு அதே தாத்தாவை பல தடவை கொல்லுவான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். எதுக்கு இதை போய் ஒரு வாத்தியார் விசாரித்து ஹெட்மாஸ்டர் அவனுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம். பேசாமல் ஹெட்மாஸ்டர் போர்டில் எழுதினோம், எங்கள் வீட்டில் யாரோ செத்துட்டாங்க, வர்ற வழியில் எங்கள் அப்பா கொண்டு வந்து ஸ்கூட்ரு பஞ்சர் ஆகிடுச்சு, இன்னும் 10 காரணம் இருக்கும். வந்த ஒன்று சொல்லுவோம், சார் 3 சார் 5 சார், அவ்வளோதான் தேர்ந்து போச்சு. அப்போது எங்களை மாதிரி ஆன்மீகத்தில் மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறவர்கள் இல்லையா, இன்க்ளூடிங் இயேசுநாதர். இயேசுநாதர் என்ன, அவருடைய ரோல் என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கம்ஃபர்டிங் பீப்புள் ஆர் அண்டர் சம் டிப்ரெஷன், சம் ப்ராப்ளம். அது மாதிரி இப்போ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கம்ஃபர்டிங், இந்த தேறுதல் ஆறுதல் சொல்லுகிற வேலையை தான் எந்த மகானாக இருந்தாலும் செய்கிறோம். ஸோ அதுக்கு ப்ரீ கண்டிஷன் என்னென்னா, முதல்ல அந்த மகான் கிளியரிட்டியாக இருக்கணும். அவனே எப்போ பாரு அது வஞ்சிங்கன்னு இருந்தான்னு வச்சு சோகம், அப்போ அவன் மற்றவங்க கஷ்டத்தை எப்படி தீர்ப்பான் இல்லையா? அவன் முதல்ல தன்னை கான்கர் பண்ணிட்டோம். அதனால் கடமை ஆவன தன்னை கட்டுதல்,
உனக்கு பவுண்ட் அண்ட் டியூட்டி என்னென்னா, முதல்ல நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, தன்னை கட்டுதல். ரெண்டாவது பிறர் நலம் வேண்டல், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தின்ற மாதிரி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சது. ஊருக்கு ஒழித்திடல் யோகம். அதுக்கப்புறம் என்ன, சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு அவங்க இவ்வளோ இருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நீ அதுக்கு நம்மளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணுறது. பிறருக்கு உழைத்திடல், தன்னை கட்டுதல், பிறர் நலம் வேண்டல், பிறருக்கு உழைத்திடல். இந்த 3 தான் ஒரு மனித வாழ்க்கையின் லட்சியம். ஒரு மகான் பணத்துக்காகவோ இல்லை அவனுடைய இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதுக்காகவோ எதுக்காகவோ உன்னை நம்பி இருக்கான்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும், உன்னை முகஸ்துதி பண்ணும். நீ இந்திரன் ஆக போகிற, அடுத்த நாள் நீ தான் மோதிக்கு பதில் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லணும். இல்லை உனக்கு பயம் காட்டணும், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், அந்த மாதிரி சொல்லணும். தேவைகள் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி உன்னை ஒன்றா புகழணும், இல்லை ஒன்று டிப்ரெஷனில் போடணும். ஏன்னா அவனுக்கு உன்னால் காரியம் ஆகணும். நீ தட்டில் காசு போட்டு தான் அவன் மடத்தை நடத்த முடியும். நான் இருக்கேன்னா எனக்கு எந்த குறையுமே கிடையாது, நான் ரொம்ப வசதியான ஆள். அதனால் நான் உனக்காக நான் என்னுடைய லெவலை விட்டு இறங்க வேண்டிய வேலை இல்லை, நான் காம்ப்ரமைஸ் பண்ணுற வேலை எனக்கு கிடையாது. இல்லை நான் கூல். ரெண்டாவது 76 வயசு ஆகுது எனக்கு. ஐ வில் லிவ்ட் எ ஹோல் லைஃப். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, லைஃப்பில் என்ன பாக்கி இருக்குது இல்லையா. ஐ வாஸ் மேரீட், ஐ ஹேட் எ சன், ஐ ஹேட் எ டாட்டர். 36 வயசு வரைக்கும் லைஃப்பை நல்லா ஃப்ரீக் அவுட் பண்ணேன். எனக்கு மரண அனுபவம் கிடச்சி ராகவேந்திர தேவில். அதுக்கப்புறம் நான் ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன். அண்ட் ஐ லீவ் அலோன் அண்ட் ஐ ஹவ் நத்திங் டு ஆஸ்க் ஃபார். கடவுளே எதிரில் நின்னா கூட எனக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன பாக்கி வச்சுருக்கு, எல்லாம் தான் பண்ணிட்டோம் இல்லையா. நிறைய சர்வீஸ் பண்ணிட்டோம், உலகம் பூரா நான் சுற்றிட்டேன். ஆர்டிக் அண்டார்டிகாவோடு போயிட்டேன். நான் போகாத நாடே உலகத்தில் கிடையாது. ₹1 பேங்கில் கடன் வாங்காமல் யார்கிட்டையும் பிச்சை எடுக்காமல் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை ஒரு 1500 கோடியில் உருவாக்குறதுக்கு என்னால் முடியுது இல்லையா. இப்போ ஏதோ இருக்கணும், என்கிட்ட ஏதோ இருக்கணும், இல்லைன்னா எப்படி முடியும் இதெல்லாம் பண்ண முடியும், நீயே சொல்லுப்பாங்க. அதுவும் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுறது. ஒரு 48 வயசில் பெரிய அளவுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இப்போ 48 ஒரு 36 வருஷம் ஆயிடுச்சா. இவ்வளோ வருஷமாக ஒரு ஆள் சஸ்டெயின் பண்ணுறான். உனக்கு வந்த மாதிரி தான் எனக்கும் சோதனை எல்லாம் வருது இல்லையா. நீ யோசனை பண்ணு, உனக்கு வர மாதிரி எனக்கும் வரும். நம்மளை மாதிரி உழைச்சி இவ்வளோ பேருக்கும் சேவை பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷனை கடவுளுக்கு பயந்து நடத்தினா தான் கஷ்டம். ஏமாத்துறது ரொம்ப சுலபம். கலியுகத்தினுடைய தர்மம் அதுதான். கலியுகத்தில் எப்படி இருக்கும், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும். நல்லது இருக்க முடியாது. அதனால தான் ரோட்டில் போகிற குழந்தை கூட சொல்லுது, நல்லது காலம் இல்லைங்கான்னு. உண்மையாகவே நல்லது காலம் இல்லை, நல்லவெல்லாம் கஷ்டப்பட்டு தாங்கிறான். அழிக்கிற ராசிகளுங்க தான் நல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கலிகாலத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கூடி சீக்கிரம் இதெல்லாம் மாறதான் போகுது. அதனால் இப்போத்துக்கு இந்த 30 தியானத்தை பற்றி கேட்டிங்க இல்லையா, அதனால தான். இப்போ இந்த மாதிரி ஒரு நாட்டில் நீ ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடி இல்லையே, நீ என்னத்தை தியானம் பண்ணிடுவேன். இல்லை ஒன்று பீஸாக ஆக்கிடுறானுங்க, பீஸ்ஃபுல்லாக வைக்கிறது. நீ என்னத்தை தியானம் பண்ணிவிடுவேன். அதனால் உட்காரு, டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் காத்தால சாயந்தரம் உட்காரு, கண்ணை முன்னிரு. மைண்டில் என்னெல்லாம் தாட்டு வருதோ அதெல்லாம் போட்டோம், அடக்காத. இல்லை எனக்கு தியானம் வராதுன்னு எந்திரிச்சிடாத, உட்காந்துன்னு. ஸோ ஒரு நாளடைவில் ஒரு 30 வருஷத்தில் நீ சேர்த்த குப்பையை வெளியே தூக்கி போடுறதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். நம்ம குறைஞ்சது 1 வருஷம். ஒரு குழந்தை பேக்கிறதுக்கு 10 மாதம் இல்லையா, அந்த மாதிரி மினிமம் 1 இயர் ஆகும் உன் மனசை அடக்கிறதுக்கு ஆகும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தியானம் வராதுன்னு நீ ஒதுங்கிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. யூ ஹவ் டு ட்ரை, கீப் ட்ரையிங். கர்மா இருக்கிற வரைக்கும் தியானம் வராது. சும்மா அந்த டெக்னிக் இந்த டெக்னிக் அது இதெல்லாம் புழுவானுங்க. கர்மான்றது என்ன, சுகம் துக்கம் ரெண்டையும் அனுபவிக்கிறதுக்கு உள்ள ஒரு தலையெழுத்து. ஸோ நீ துக்கத்தை அனுபவிக்கணுங்கிற போது நீ மைண்டை ஒழுக்கிட்டு அப்படியே தியானத்தில் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எங்கேருந்து அனுபவிக்க போகிற நீ உலகத்தை, இதில் இருக்கிற சுகத்தையோ துக்கத்தையோ எப்படி அனுபவிக்க போகிற. அதனால் கர்மா கழிஞ்சால் தானாக வரும். அன்னகிநாதர் சொல்கிறார், எல்லாம் மறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் மறை அப்படின்னா மைண்டில் எந்த தாட்டும் இருக்கக்கூடாது. ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறேன், அங்கே ஒரு வெள்ளை ஸ்க்ரீன் தானே இருக்குது. ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணால் தானே அதில் காதல் காட்சி, கோர்ட்டு காட்சி, சண்டை காட்சி எல்லாம் வருது. அந்த மாதிரி நீ இந்த இடத்துல ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் தான் இருக்குது, மனசு தான் ப்ரொஜெக்டர்.
இந்த மனசு ஆன் பண்ணாவே நீ பிறக்கிற போது ஆன் பண்ணிடுறாங்க, சாகிற வரைக்கும் அந்த மனசு ஓடிக்கினே இருக்குது. அதுதான் சினிமா. வாழ்க்கையில் வர பல்வேறு காட்சிகளுக்கு இதுதான் காரணம். ஸோ டோன்ட் பாதர். கர்மாவை கழிக்கிற வழி என்னன்னு பாரு. கர்மாவை எப்படி கழிப்ப? முடிஞ்ச அளவுக்கு நல்லது பாரு, நல்லது கேளு, நல்லது பேசு, நல்லது செய். குட் இஸ் ஈக்குவல் டு காட். கடவுள் என்பதும் நல்லது என்பதும். கடவுள் யாரு? நன்றுடைய ஆணை. எல்லா நல்ல குணம் யாருக்கிட்ட தான் அவன் தான் கடவுள். தீயது ஒன்றில் ஆணை. ஒரு 8 முழம் வயசில் 4 இடத்துல வண்டி மை இருக்குதுன்னா அது சுத்தம் கிடையாது. தீயது நன்றுடைய ஆணை, தீயது ஒன்றில் ஆணை. கெட்டதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ கெட்டதுன்னு எதெல்லாம் நீ சொல்லுவ அப்படின்னா, கோபம், சுயநலம், விருப்பு, வெறுப்பு, பொறாமை, இந்த மாதிரி சில குணங்கள்லாம் இருக்கு இல்லையா? அழுக்காறுனா பொறாமை, அவான்னா ஆசை, வெகுளின்னா கோபம், இன்னாச்சொல்னா கெட்ட வார்த்தை பேசுறது. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்நான்கும் இழுக்காய் என்றது அறம். இந்த நாளையும் விட்டுட்டா அதுதான் தர்மம்ன்றது. அப்போ அரணனா பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னா என்ன? தர்மமாக வாழ்கிறது தான் வாழ்மோ. அப்போ கல்யாணம் கட்டிக்கோ, நத்திங் ராங். குழந்தை குட்டி பெற்றுக்கோ, நத்திங் ராங். ஆனால் அதுக்கு கடமை இருக்குது. ஈன்று பிறந்திருத்தல் தாய்க்கு கடனே. ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும், அதுதான் தாயோட கடமை. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அந்த பையனை படிக்க வச்சு ஏதோ ஒரு வாழ்க்கையில் செட்டில் பண்ணுற வரைக்கும் அவனை காப்பாற்றுறது இருக்கு இல்லையா? அது ஒரு அப்பனுடைய கடமை. இது எல்லாத்துக்கும் டியூட்டி இருக்குது. இதுக்கெல்லாம் சுதர்மங்கள்னு பேர். ஸோ நீ கல்யாணம் கட்டிக்கணும் தப்பே இல்லை, குழந்தை பெற்றுக்குன்னா தப்பே இல்லை. ஆனால் இந்த தர்மங்கள் இதெல்லாம் சாமானிய தர்மங்கள் பேர். இதை நீ கட்டிக்கணும், அவ்வளோதான். இதை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அப்போ நீ சாமியார் தான். நீ சாமியார் ஆகணும் எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லவே இல்லை, எந்த சாஸ்திரம் சொல்லவே இல்லை. ஒரு ராஜகுமாரன் இருந்தான், அவன் காட்டு வழியாக நின்றான். எதுக்காகனா சுயம்வரம். சுயம்வரம்னா என்ன? ஒரு ராஜகுமாரி சுயமாக வரனை தேர்ந்தெடுக்கிறது, அதுதான் சுயம்வரம். ஒரு மொட்டை மாடியில் ராஜகுமாரி நிற்பா, எல்லோரையும் சேர் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ ஒருத்தர் சொல்லுவார், இவர் வேங்கி நாட்டு ராஜகுமாரன், இவர் இவர் இந்த நாட்டு ராஜகுமாரன், இவர் 3 குதிரையை உடைச்சார், காலை 4 சிங்கத்தை அடிச்சான்னு ஏதாவது புழுவானுங்க. எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு மேலேருந்து யார் கழுத்தில் மாலை போட்டால் அவங்க தான் சுயம்வரம் தேர்ந்தெடுத்த கணவன். இந்த ராஜகுமாரன் காட்டு வழியாக நின்றான். காட்டில் ஒரு சாமியாரை பார்த்தான். சாமியாரை, நான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகிறேன், என் கூடயே என் சீட்டுக்கு பின்னால் உனக்கு ஒரு சேர் போடுறேன், உட்காந்துன்னு எனக்காக ஸ்பெஷலாக ப்ரே பண்ணு, ஏன்னா என்னை நீ ப்ளஸ் பண்ணி அந்த ராஜகுமாரி என் கழுத்தில் மாலை போடுற மாதிரி பண்ணிடு அப்படின்னு. இவரும் வேறு வழியிலேருந்து போனார். ராஜகுமார் உட்காந்துக்கிறான், அவன் பின்னால் ஒரு சேர் போட்டு உட்காந்து. ராஜகுமாரி மேலேருந்து எல்லாரையும் பார்த்தாலாம். பார்த்துட்டு நேராக ராஜகுமாரன் நம்ம கழுத்துலாம் போடப்பாருன்னு எந்திரிச்சான். அவன் இவனை தள்ளிட்டு சாமியார் கழுத்தில் மாலை போடுவான். இதுக்கு தான் நான் எந்த சுயம்பரத்துக்கும் போகிறதே இல்லை. பிடிச்சார் ஓடுறான் சாமி. அங்கேருந்து அவர் பின்னால் ராஜகுமாரி ஓடுறா, ராஜா ஓடுறான், மந்திரி ஓடுறான், எல்லோரும் ஓடினுக்கிறாங்க. இருந்துச்சு. சாமியார் காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டார். இவங்க ஒரு மரத்தடியில் இருக்காங்க, வெடிஞ்ச உடனே பார்த்துக்கலான்ட்டு. மரத்து மேலே ஒரு ஆண் பறவை, ஒரு பெண் பறவை, 2 குட்டி பறவைகள். அதுங்க பேசிக்குது. அதித்தி தேவோ பவ, விருந்தாளி இருந்தால் அவன் கடவுள், விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினு வேண்டற் பாட்டு அன்று. ஒரு விருந்தாளி இருக்கிற போது அமிர்தம் கட்சா கூட அதை நம்ம தனியாக சாப்பிடக்கூடாது, விருந்தாளிக்கு கொடுக்கணும். இதெல்லாம் சட்டத்திற்கு தான். அதனால் அந்த ஆண் பறவை சொல்லுதான், அவங்க குளிர்களுக்காக நெருப்பு மூட்டிக்கிறாங்க, நான் அதில் போய் குதிக்கிறேன், அவங்க என்ன சாப்பிடுவாங்க. அப்போ மனைவி சொல்லுதான், நானும் வந்துடுறேங்க, அவங்க 4 பேருன்னு. குட்டிங்க சொல்லுதான், அவங்க 4 பேர், நம்ம 4 பேர் கரெக்டாகும் அப்படின்னு எல்லாம் குதிக்குதான். மறுநாள் காத்தால வெளிச்சம் வந்துச்சு. காட்டுக்குள்ளே போய் சாமியை தேடி பிடிச்சிட்டாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சாமி நீங்கள் ஓடி போனீங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், நீங்கள் நேற்று நைட்டு பார்த்தீங்களே அந்த 4 பறவைகள், ஞாபகம் இருக்குதா? ஆமாம். இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் தன் வீட்டுக்கு யார் வந்தாலையும் தன்னை நம்பி யார் இருந்தாலையும் இல்வாழ்வான் என்பான், இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு 3 டியூட்டியாம். ஒன்று தேவர்களுக்கு படைக்கிறது, 33 கோடி தேவர்களும் நீங்கள் பண்ணுற பூஜை, நீங்கள் வைக்கிற நைவேத்தியத்தை நம்பி தான் உட்காந்துக்கிறாங்க.
எப்படி உங்கள் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸருங்கெல்லாம் நீங்கள் கட்டுற வரிப்பணத்தில் தானே அவனுக்கு சம்பளம் போகுது, அவன் ஒன்று ரூல் பண்ணுறான். அந்த மாதிரி தேவர்கள் நம்மளை ரூல் பண்ணுறாங்க. ஆனால் நாம் தான் அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம். அதுக்கடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா துறவிகள், அவங்களுக்கு யார் சோறு போடுவாங்க? அந்த துறவிகள். அடுத்தது நம்முடைய ஏழையாக இருக்கக்கூடிய சொந்தாங்க பந்தங்க இவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். இல்லை பித்திருக்கள் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு திவசம் பண்ணும். இதெல்லாம் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. அப்படி இருக்க முடிஞ்சால் குடும்ப வாழ்க்கை நல்லது தான். பாருங்கள், அந்த 4 பறவைகளும் விருந்தாளி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி குதித்து உங்களுக்கு சாப்பாடாச்சு இல்லையா, அதை பார்த்து உங்களுக்கு தெரியணும். அதனால் குடும்ப வாழ்க்கை நல்லது தான். இல்லை அழகான ராஜகுமாரி மாலையோடு வந்து நம்ம கழுத்தில் போடணுன்னா கூட நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, ஓடி போயிடணும். அப்படின்னு தான் சன்னியாசி ஆகலாம். இதர் திஸ் ஆர் தட், நோ இன் பிட்வீன். ஒரு லாங் ஜம்பில் ஓடி வந்து குதிக்கணும், அப்போ தான் இன்ச்சி டேப் வச்சு 20 அடி அளந்து உனக்கு ஒரு ஓட்டை கப்பு கொடுப்பாங்க. பாதி யோசனை பண்ணி 4 அடி தான் குதிப்பேன். அது மாதிரி ஏதர் திஸ் ஆர் தட். உனக்கு நிஜமாகவே ஒரு வைராக்கியம் இருந்தால் அப்போ நீ சன்னியாசியே இருந்து போகலாம். தாய்லாண்டில் அந்த மாதிரி இருக்குது. தாய்லாந்து புத்திசத்தில் எப்படின்னா, வீட்டில் யாராவது இறந்து போனால் அந்த வீட்டில் இருக்கிற பையன் 48 நாளைக்கு புத்த மடையாளத்தில் போய் மொட்டை போட்டுன்னு சன்னியாசியாக இருக்கணும், காவி கட்டிக்கின்னு இருக்கணும். 49ஆவது நாள் திருப்பியும் வீட்டுக்கு வந்துடலாம். எப்போ உனக்கு நிஜமாகவே என்னால் ஒழுக்கமாக இருக்க முடியும், சாமியாக இருக்க முடியும்னு தோணுதோ அப்போ நீ அவங்கக்கிட்ட போய் எனக்கு தீட்சை கொடுத்துருங்கன்னாக்கா புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி எல்லாம் சொல்லி அவங்க ஒன்று மாற்றி விட்டுருவாங்க. தாய்லாண்டில் இந்த பழக்கமெல்லாம் இருக்குது. ஸோ ராமகிருஷ்ண மடத்தில் இருக்குது, வேலூர் ராமகிருஷ்ண மடத்தில் நீ முதல்ல பிரம்மச்சாரியாக போய் சேரணும். உனக்கு ஒயிட் ட்ரெஸ் கொடுப்பாங்க, நீ அங்கே தொண்டு செய்யலாம், எல்லாம் செஞ்சுக்கினே இருக்கலாம். என்றைக்கு உனக்கு ஒரு வைராக்கியம் வருதோ, என்னால் இருக்க முடியும், 10 வருஷமாக நான் பிரம்மச்சாரியாந்து பார்த்துட்டேன்னா அப்போ உனக்கு தீட்சை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு சோமானந்தா ராமானந்தா ஏதோ ஒரு பேர் வச்சு உனக்கு மடத்துலேயே சாப்பாடு இடம்லாம் கொடுத்து ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க, இந்த வேலையை நீங்கள் செய்யணுங்கிற மாதிரி. ஸோ ஒரு பக்குவப்பட்ட நிலையில் போகணும். வைஷ்ணவத்தில் இந்த நாளில் பண்ணிக்கணும். வைஷ்ணவத்தில் யாரும் திடீர்னு சன்னியாசி ஆக முடியாது. 48 வயசு வரணும், கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருக்கணும், அப்போ தான் நீ ஒரு ஜிஆர் ஆக முடியும், ஒரு மடாதிபதி ஆக முடியும். இருக்குன்னு இந்த மற்ற மடங்கள் இருக்கிற மாதிரி பாலபிரம்மச்சாரியெல்லாம் பாசிபிள் இல்லை. கேரளாவில் என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பூதிரி குடும்பங்களில் அவங்களுக்குன்னு ஒரு குட்டி தெய்வம், குல தெய்வம் கோயில் இருக்கும். அவங்க பையன் குட்டி பையனாகிற போது கொண்டு போய் அங்கே போட்டு டெய்லி ஒரு கட்டு சாதம் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அவன் அங்கேயே இருந்து அந்த ஜபத்தை பண்ணி 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 அவனுக்கு அந்த அவனுடைய குலதெய்வம் எப்போ உபாசன மார்க்கத்தில் கிளிக் ஆகுதோ அப்போ தான் வீட்டுக்குள்ளேயே விடுவாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் கூட எங்கேயோ நான் படித்தேன், கேரளாவில் திருச்சூர் வடக்கத்திநாதன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலில் அந்த வடக்கத்திநாதன் இருக்கார் இல்லையா, அங்கே பூஜை பண்ணுறவங்க கோயிலை விட்டு வீட்டுக்கே வர முடியாதான். இன்னைக்கு காலையில் தான் நான் பார்த்தனும் படிச்சனும் ஏதோ ஒரு சேனலில், வரவே முடியாதான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அங்கேயே ஒரு ரூம் இருக்குதான், அங்கே தான் தங்கணுமா, கோயிலை விட்டு வெளியே வர முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய ஒரு இது இருக்கலாம். இப்போ காஞ்சி பரமாச்சாரியார் அந்த கோயிலுக்கு போனாராம். போனபோது அங்கே இருக்கக்கூடிய அந்த இவங்களுக்குள்ள மலையாள நம்பூதிரிங்க வந்தாங்களாம். இன்னொரு அரை மணி நேரம் நீங்கள் இருந்துட்டு போகலாமே அப்படின்னாங்களாம். இவர் ஐயோ நான் என்னுடைய அடுத்த பூஜைக்கு போகணுமே, நான் டெம்பரரியாக தானே வந்திருக்கேன்னாராம். இல்லை நாங்கள் எங்கேயுமே வெளியே போக முடியாது, நீங்கள் இவ்வளோ கிட்ட வந்திருக்கிற போது உங்களை இன்னொரு 1/2 hour நாங்கள் தரிசனம் பண்ணுவோம்னு நினைக்கிறோன்னா அவர் இருந்துட்டு கோஆப்ரேட் பண்ணிட்டு போனார்ன்றது தான் நியூஸு. அப்போது பல இடங்களில் இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரியான ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது. அவங்கள சாமி ஆக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரைனிங் சென்டர் இருக்குது. அண்டு குடும்பத்தில் இருக்கிறது நல்லது. நானே சொல்கிறேன், நீ எதுக்கு சாமி ஆகிறேன், இப்போ நான் இருக்கேன்பா, எனக்கு கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு தான் ஒரு மனைவி மகள்லாங்கிறாங்க. நான் வந்து ஒரு சன்னியாச தீட்சை எடுக்கலை, அது பண்ணல இது பண்ணல, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கலை. ஆனால் ஒரு சன்னியாசியோட நல்லதானே நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அனுபவத்தில் நீ செஞ்சுக்கிட்டு எது இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். இருந்தபடி இருங்கோள் தாய்மான சொல்கிறது. கல்யாணம் ஆயிடுச்சா விட்டுறாத, ஆகலையா கட்டிக்காத. ஆகலைன்னா வந்து திருப்பியும் பெட்ரோத்தில் நிச்சயதார்த்தம் பார்த்து matrimony.comல போய் பொண்ணு பார்த்து சொஜி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வேலையே வரும். பண்ணிக்காத. ஆகிட்டு இருந்தால் விட்டுறாத. அதில் என்ன தான் உனக்கு நஷ்டம் கஷ்டம் இருந்தாலையும், நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய ஹஸ்பண்டோ உன்னுடைய மனைவியோ இல்லைன்னாலையும், நீ நினைக்கிற மாதிரி உன் பிள்ளை குட்டிங்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணலன்னாலையும்
நீ ஏதோ ஒரு வகையில் பல்ல கட்சின்னு உன் டியூட்டியை விட்டு. இதெல்லாம் கண்டினியூட்டி. இந்த பொண்டாட்டி புள்ளக்குட்டி இதெல்லாம் கூட ஒரு ஜென்மத்தினுடைய விட்டக்குறை தொட்டக்குறை, அது இருந்தால் திரும்பி வருது, அவ்வளோதான். அதனால் நீ விட்டு ஓனா கூட அடுத்த ஜென்மத்தில் இவங்களே ஒரு இப்பயே தொலைச்சிடு. இன்னொரு இதுக்காக இன்னொரு ஜென்மையாக வர இல்லையா, கடன் காய்ச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அது போயிடும். வெள்ளரி பழங்குது இல்லையா, அது தானாகவே காம்பருந்து கீழே வந்துடுமா. அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும் உன் லைஃப்பில், தானாக எல்லாம் முடிஞ்சு போயிடும். நான் வந்து ஜனவரி 16, 1996 குடும்பத்தெல்லாம் விட்டேன். அதுக்கப்புறம் நான் 30 தடவை 35 தடவை அமெரிக்கா போய்க்கிறேன். என் பையன் பொண்ணு எல்லாம் அங்கே தாங்கிறாங்க. நான் பார்க்க கூட மாட்டேன். நான் யாரையும் பார்க்கவே மாட்டேன். 30 வருஷம் 35 வருஷமாக பார்க்கவே மாட்டேன். இப்போ தானாகவே வரும். ராமானுஜர் வாழ்க்கையில் அப்படி நடந்தது. ராமானுஜர் கூட கல்யாணம் ஆயிருந்தது. கஞ்சமாம்பாள்னு ஒரு ஒய்ஃபு, அடங்காப்புடாரி. என்ன, யாராவது வீட்டுக்கு சாப்பிட வந்தால் இல்லைன்னுவான், அந்த மாதிரி. ஸோ ஒரு தடவை அவர் பார்க்குறாரு, நம்ம உருப்படுறதுக்கு வழி பார்க்கலான்ட்டு அங்கே கோயிலில் ஒருத்தர் கைங்கரியம் பண்ணியிருந்தார், திருக்கட்சி நம்பிகள்னு. அவர் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டு வாங்கோ அப்படின்னு. அந்த ஆள் வந்து நான் பிராமியன், இவோ ஐயங்கார். அதனால் அவர் எதுக்காக இவர் கூப்பிட்டாருன்னு தெரியும். அவர் 11 மணிக்கே வந்துடுறாரு. 12 மணிக்கு கூப்பிட்டது. இவர் ராமானுஜர் ஓடி வர்றாரு. ஏன்னா அவர் வந்தாராமே பிக்ஷா எடுத்தா அந்த எச்சையில் எங்கே இருக்குன்னு. ஏன்னா இவர் அதுலேருந்து சாப்பிட்ணும் கொஞ்சம், அதுக்காக தான் கேட்குறாரு. வித்தகர் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் அரிய அயன் மால் உண்ட வண்ணமாம். ஒரு சித்த புருஷன் சாப்பிட்டு எச்ச சாப்பாடு இருக்கு இல்லையா, அது பிரம்மா விஷ்ணு சங்கரன் சாப்பிட்டது ஈக்குவலாம். அதனால் அவன் எவனும் சூத்திரன், நான் இலையை தூக்கி போட்டேன் அப்படின்னாலாம். இவருக்கு வருத்தம், நம்ம உருப்படத்துக்கு வைத்தியன்னா இவர் கெடுக்கிறாளேன்ட்டு. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வைஷ்ணவர்கள் வீட்டில் கொண்டாந்து அவங்கக்கிட்ட பாடம் கற்றுக்கலான்னு பார்க்குறாரு. இவர் இப்படி போயிட்டு வரதுக்குள்ளே அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. கேட்டாக்கா அவங்களுக்கு எனக்கு ஒத்து வரல, அவங்க போயிட்டு அங்கே சண்டை போட்டணும் அப்படின்ட்டான். என்னடா இது வம்பாக இருக்கேன்ட்டு இவர் ஒரு ஆளை ரெடி பண்ணுறாரு. ஒரு மாட்டு வண்டி ரெடி பண்ணி புடவை வேஷ்டி எல்லாம் பண்ணி காசெல்லாம் கொடுத்து அந்த ஆள் வரான். வந்து உங்கள் அப்பா, அதாவது ராமானுஜருடைய மாமனார் அனுப்பிச்சாரு, உங்கள் மச்சினனுக்கு கல்யாணமா, வண்டி அனுப்பிச்சிருக்கார், துணிமணி எல்லாம் அனுப்பிச்சிருக்கார், செலவு காசு கொடுத்துருக்கார் அப்படின்னு. இவோ ரொம்ப சந்தோஷம், கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு எண்ணிக்கை இல்லாத குறையாக ராமானுஜர் வர்றா. அந்த உடனே அவர் கால் கழுவத்துக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறா, கை துவச்சிக்கிறதுக்கு துண்டு எடுத்து கொடுக்குறா, சாப்பிட்ற போது பக்கத்தில் பரிமாறி விசிறா. இன்னுமே தெரியாத மாதிரி ராமானுஜர் உட்காந்துருக்காரு. அப்போ அவள் ஒரு விஷயம், நான் என்னென்னா மாதிரி உங்கள் மச்சனுக்கு கல்யாணமா, அப்பா வண்டியெல்லாம் அனுப்பிச்சிருக்கார், துணிமணியெல்லாம் அனுப்பிச்சிருக்கார், காசு அனுப்பிச்சிருக்காரு. ஆஹா, எவ்வளோ சந்தோஷமான விஷயம். எனக்கு மடத்தில் கொஞ்சம் வேலை இருக்கிற 2 நாளைக்கு, நீ கிளம்பிடு, நான் 2 நாளில் வந்துடுவேன் அப்படின்னு. அவள் இப்படி போனோடனே இவர் இப்படி போய் மொட்டை போட்டு சாமியாகி போயிட்டார். அவர் வாழ்நாள் பூரா பார்த்ததே கிடையாது பண்டட்டியை திருப்பியும். அப்போ சற்று ஏருக்கு மாறாக இருப்பாளே ஆயின் கூறாமல் சந்நியாசம் கொள், அதுவும் சாஸ்திரத்தில் இருக்குது. அதனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொருத்தருடைய லோக்கல் கண்டிஷன்ஸ். அவங்க உங்களோட கோஆப்ரேட் பண்ணுறாங்களான்றது வச்சுக்கிட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கர்மா தான். நான் எவ்வளோ பேரை பார்த்துன்னு தானே இருக்கேன். அந்த லவ் இந்த லவ்னு வாங்க. ஏதோ ஒரு சினிமா கூட வந்துச்சு, ஒரு காதலர்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த இவங்கிறான் திருநெல்வேலி பையன் பேர் என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் நாடோடிக்காத ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக போய் அடி உதெல்லாம் வாங்கி கையில் இந்த வாட்சி செயின்லாம் கொடுத்து பண்ணுவாங்க. அவங்க 2 பேர் 2 மாதத்தில் சண்டை போட்டு வந்து நிற்பாங்க. இந்த லவ் எல்லாம் சும்மா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கைலாஸ் யாத்திரை வந்தார் என் கூட, நாராயணன் பேர், அண்டர் செக்ரட்டரி சைனா இன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. அப்போது நாங்கள்லாம் கைலாஸ் யாத்திரை போகிறபோது அட்டடிச்சினே வருவார் அவர். ஸோ அப்போ அவர் சொன்னார், அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள்லாம் சொன்னார். அவர் வந்து நம்ம பெசன் நகர், ஆனால் அவர் கட்டிக்கிறது பீகார் கேடர். அதனால் அந்த பொண்ணுக்கு இல்லையா பீகார் பொண்டாட்டி, அவள் இங்கே மெட்ராஸ்க்கு வந்தபோது மாமனாரை கேட்டலாம், இந்த மாதிரி நானா, அவர் பேர் நாராயணன் இல்லை, அதை நானா அப்படின்னாங்க. நானா சொல்லிகிட்டே இருக்கார், இந்த மாதிரி என்ன லவ் மேரேஜ் ஏதோ சொல்கிறது. யாரோ கேட்டாங்களாம் அவர்கிட்ட, என்ன உங்கள் பையன் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தானவை அப்படின்னாங்களாம். அதுக்கு இவர் சிரிச்சுக்கிட்டே மாமனார் சொன்னார்,
ஹோப் இட் இஸ் நாட் எ லவ்லெஸ் மேரேஜ் அப்படின்னா. அதே மாதிரி அவரோட பிரதர் பஞ்சாபில் எங்கேயோ வேலையில் இருக்கிறார். இவர் டெல்லியிலேருந்து பஞ்சாப் அந்த புள்ள வீட்டுக்கு போயிட்டு டெல்லிக்கு வந்தாராம். வந்த உடனே எப்படி பஞ்சாப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் சூப்பர். 7 நாளில் 6 நாள் ஆலு பரோட்டா, 7ஆவது நாள் பரோட்டா ஆலு அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒருத்தருடைய லைஃப் எந்த ஊரில் செட்டில் ஆகும், என்ன ஆகும், இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஸோ ஒரு பாட்டு இருக்குது தேவாரத்தில். ஒரு வீட்டு வழியாக சுந்தரமூர்த்தி நாயனார் போயின்னு இருக்காரு. அப்போது ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது, எல்லாம் பிபி நாதஸ்வரம்லாம் நடக்குது. இன்னொரு வீட்டில் யாரோ இறந்து போயிட்டான். அப்போ சாவு மூலம் ஆச்சுன்னு இருக்காங்க. அந்த அவினாசி குளத்தில் முதலை உண்ட பாலகன் இருக்கான் இல்லையா, அதுக்காக சாவு மூலம் நடக்குது. அப்போ சுந்தரர் பாடுறாரு, ஒரு வீட்டில் இந்த மாதிரி கல்யாணம் போனோம், ஒரு இடத்துல சாவு மூலம், படைத்தவன் மன்ற பண்பிலாளன் அப்படின்னாங்க. இந்த உலகத்தை படைத்தவன் கொஞ்சம் கூட நல்ல குவாலிட்டி இல்லாதவன், படைத்தவன் மன்ற பண்பிலாளனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவார். நீ உலகத்தை பார்த்தியானா அப்படித்தானே இருக்குது இல்லையா, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நஷ்டங்கள் இருக்குது. கடைசியில் கர்மா தேரிக்கு வந்து நிற்கும். அவன் பண்ண கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி இல்லையா, ஏதோ ஒரு வகையில் இருக்குது. இதை வந்து இந்த சூஃபீஸ் இருக்காங்க இல்லையா, இல்லை ஜென் புத்திசங்காரங்க ஒத்துக்கிறது இல்லை. ஜென் புத்திசங்காரங்க இந்த மாதிரி ஒரு ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், ஃபார் எவ்ரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட், இந்த கன்செப்ட்லாம் ஒத்துக்கிறதே இல்லை. ஒரு புத்த விகாரம். அந்த புத்திஸ்ட் மாங்க் வாக்கிங் போகிறபோது ஒருத்தர் மரத்தடியில் குளிரில் நடுங்கின்னு உட்காந்துருந்தான். சரி வான்னு சொல்லி அவனை கூட்டின்னு போய் புத்த மடத்தை திறந்து இங்கே இருந்துட்டார். திடீர்னு ராத்திரி ஏதோ நெருப்பில் தீயிற வாசனை வருது. வந்து பார்த்தா அங்கே இருக்கிற ஒவ்வொரு புத்தர் பொம்மையும் எடுத்து அவன் குளிர் காயறதுக்காக அந்த நெருப்பில் போட்டு விட்டு விட்டுனுக்கிறான். அட சண்டாளா, நான் அவனை கொண்டாந்து இடம் கொடுத்து தப்பை வச்சு கெட் அவுட்டுன்ட்டார். மறுநாள் ஒரு வாக்கிங் போகிறார் சாமியார். திருப்பியும் பார்த்தா அவன் ஒரு மயில் கல் இல்லை, அந்த மயில் கல் மேலே புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமின்னு போட்டுக்கிறான். நீ லூஸா, அது மயில் கல்றான்னா. இல்லை இல்லை, இந்த மயில் கல்லில் கொஞ்சம் எல்லாத்தையும் ஷேப் பண்ணி கொண்டாந்து புத்தர் வந்தால் தான் நீ கும்பிடுவேன், எனக்கு இப்பயே புத்தர் தெரியுது, நான் கும்பிட்டேன். நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தி, சுற்றி வந்து முனமுனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதனுள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. பாத்திரத்தில் நீ வத்த குழம்பு வச்ச, பாத்திரத்துக்கு அதனுடைய டேஸ்ட்டு தெரியுமா? அது மாதிரி சாமி நமக்குள்ளகிறாரு. அதனால் உள்ளகக்கூடிய சாமியை வந்து பாத்திரத்தில் இருக்கிற வத்த குழம்பு மாதிரி. அந்த பாத்திரன்றது உடம்பு, இந்த உடம்புக்கு என்ன தெரியும்டா. அதனால் ஒரு கல் நட்டு அதுக்கு பூவெல்லாம் போட்டுக்கிட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிற, சாமி உள்ளே உட்காந்துருக்காரு வந்து புரிஞ்சுக்குவான்றது சித்தர்களுடைய பாஷை. அதனால் ஆன்மீகத்தில் கூட படிநிலை இருக்குது. நீங்கள்லாங்கிறீங்க ஒரு காலத்தில் உங்கள் வீட்டில் கூட உங்களுக்கு நடவண்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க, க்ராலருன்னு வாங்க. இப்போ நீ நடவண்டி வச்சுருக்கிறியா? நீ நடவண்டி வச்சுருப்போனா கல் எடுத்து அடிப்பாங்க உன்னை இல்லையா. அந்த மாதிரி ஒரு படிநிலை சாதகனுக்கு இந்த கோயில், விக்கிரகம், கேலண்டரு, படங்கம் இதெல்லாம் தேவைப்படுது. ஒரு ஹை லெவலுக்கு போகணுன்னு கண்ணு முன்னவே உனக்கு கடவுள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது தெரியணும். மனதானே மனதில் நின்ற கருத்தானை உள்ளுக்குள்ளே உனக்கு அது ப்ராக்டிஸ். எந்த கோயிலுக்கு போகிற, போயிட்டு என்ன பண்ண போகிற, இப்படியே முறைச்சியாக பார்த்துன்னு இப்போ சாமியை இப்படி பார்த்துட்டு இப்படி நிற்குவேன் இல்லையா. ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், நான் விஷ்ணுவை ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு கிளிக்கு தான். அதுக்கப்புறம் நான் போய் ஸ்டாம்ப் சைஸு, கேபினெட் சைஸு, இப்போ எல்லாத்துலேயும் பிரிண்ட் போட்டுக்கலாம். அதுமாதிரி எந்த கோயிலுக்கு நீ போனாலையும் முதல்ல ஒரு ஃப்ளாஷு, அப்புறம் நீ வீட்டில் போய் பார்த்துக்கோய அந்த சாமி எப்படி என்ன ஏது. தியான ஸ்லோகம்லாம் இருக்கும், இந்த கடவுள் இந்த கையில் சங்கு இருக்கும், இங்கே சக்கரை இருக்கும், இப்படி நின்று பருவில் இருக்கும், அம்பு இருக்கும், பேசாமல் தியான ஸ்லோகத்தை வச்சு பூஜை பண்ணிக்கோ. அதுக்குன்னு சாமி இப்படியே பார்த்துங்கலாம் இருக்க தேவையில்லை. அது மாதிரி எல்லாம் சுற்றி வளைச்சி கடைசியில் உனக்குள்ளே வந்து முடியும். உன்னுடைய ப்ரேயர், உன்னுடைய மெத்தாடாலஜி ஆஃப் ப்ரேயிங் எல்லாம் உன்கிட்ட தான் வந்து முடியும். மற்றதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் தான். எவ்ரி திங் இஸ் அ ஸ்டெப். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஆதிசேஷனின் அவதாரமாக வந்த பதஞ்சலி முனிவருக்கு பிறவியிலேயே மனித முகமுன் பாம்பின் உடலும் இருந்ததாகவும் அவருடைய மூச்சுக்காற்றில் பாம்பின் கடுமையான விஷம் கலந்திருந்ததால் அவர் சிதம்பரத்தில் திரைமறைவில் இருந்து கொண்டு பாடம் சொல்லிக் கொடுத்த 1000 மாணாக்கர்களில் 999 பேர் அவரது நிபந்தனையை ஏற்று செயல்படாமல் போனதால்
எரிந்து சாம்பலாகி போனதாக அவருடைய வரலாறு கூறுகிறது. ஆனால் அதே ஆதிசேஷனின் அவதாரமாக வந்த ஆதிசங்கரின் குரு கோவிந்த பகவத் பாதாள் ராமானுஜர் போன்றோருக்கு இப்படிப்பட்ட உடல் அமைப்போ மூச்சுக்காற்றில் நச்சுத்தன்மையோ இல்லையே. ஆதிசேஷன் அவதாரமாக பூமியில் தோன்றிய பதஞ்சலி முனிவருக்கு மட்டும் இது போன்ற வித்தியாசமான உடல் அமைப்பும் விஷத்தன்மையும் இருந்ததற்கான காரணம் இதெல்லாம் புராணத்தில் சொல்லப்படுகிற அமானுஷ்யமான கதைகள். அவங்க 1000 தலையுடைய ஆதிசேஷன் எதை சொல்கிறாங்கன்னா, நம்ம பிரெயின் இருக்கு இல்லையா, இதுக்கு சாஸ்திரானம்னு பேர். சாஸ்திரம்னா 1000 அர்த்தம். இந்த பிரெயினில் 1000 நாட்ஸ் இருக்குது. இந்த பிரெயினில் ஆயிரக்கணக்கான நாட்ஸ் இருக்குது. அதை தான் அவங்க சொல்கிறது 1000 தலையுடைய ஆதிசேஷன் சொல்கிறது அதை தான். அதே மாதிரி 10 தலை ராவணன்னுவாங்க. ஒரு தலை வச்சுக்கின்னு தலை வர்றதுக்கு கஷ்டப்பட்டுனுக்குறான். ரொம்ப 10 தலையை வச்சுக்கிட்டு பல்லு வலிக்கின்னுட்டு மேக்கப் போட்டுன்னு தலை வாரினதுலாம் பாசிபிள் இல்லை. அவன் தசமகாவித்தேன்னு ஒன்று அவனுக்கு தெரியும். தசமகாவித்தேன்றது ஒரு உபாசனா மார்க்கம். அது அவன் பண்ணியிருக்கான். ராவணன் ரொம்ப பெரிய பக்தன், ரொம்ப சாஸ்திரங்கள் வேதங்கள் தெரிஞ்சவன். இந்த உலகத்திலேயே சிவனுடைய நிலையை அடைஞ்சவங்க ரொம்ப கம்மி. ராவண ஈஸ்வரன் ராவணேஸ்வரன், சனி ஈஸ்வரன் சனீஸ்வரன், அகஸ்திய ஈஸ்வரன் அகஸ்தீஸ்வரன், இவங்கெல்லாம் ஈஸ்வர படித்து பிஹெச்டி வாங்கினவங்க. ஈஸ்வரன்றது ஒரு டைட்டில். இப்போ ராவணன் ஈஸ்வரனுக்கு ஒப்பானவன். சாமவேதத்தை பாடி சிவனையே மயக்கி அவனுடைய ஆத்மலிங்கத்தையே கொண்டாந்தான். கோகர்ணத்தில் பிள்ளையார் பிடிங்கி வச்சிட்டார். அது வேறு விஷயம். அதனால் நீங்கள் புராணங்களில் பார்க்குற எத்தனையோ விஷயங்கள் மிகப்பெரிய தத்துவங்களை ஒரு பிரிமிட்டிவ் லெவலில் ஒரு படிநிலையில் இருந்த ஒரு சமுதாயத்துக்கு உணர்த்துவதற்காக சொல்லப்பட்ட உருவக கதைகள். நீங்கள் கதையை கட்டிக்கிட்டு அதில் இருக்கிற தத்துவத்தை மறந்துட்டீங்க. அதனால் டோன்ட் பாதர். அந்த மாதிரிலாம் கிடையாது. 1000 நாவுடைய ஆதிசேஷன் கிடையாது. தே டாக் அபவுட் தி நர்வ்ஸ் 1000 சாஸ்திராரம். அதே மாதிரி 10 தசமகாவித்தை தெரிஞ்சால் அவன் அந்த ராவணன்ன்றது தசமகாவித்தை. 10 தலை கிடையாது. முருகர் ஆறுமுகம்ன்றாங்க. அது என்ன, ஒரு முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அதில் ஆராதார சக்கரங்கள்னு இருக்கு. 6 ஆதாரங்கள், ஆராதாரங்கள். ஸோ அதுதான் அவங்க 6 தலைன்னு சொல்கிறது. ஸோ இதிலிருந்து ஆரம்பித்து 4வது சக்கரம் இருதயம். இங்கே முருகர் இருக்கார். இந்த இடம் அம்பாள் இருக்கா. இங்கே எப்படி ஒரு ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா பிளாக் பாக்ஸ் தேடுவாங்க. அப்போது அந்த ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல நம்முடைய எல்லா பிறவிகளுடைய வாசனைகளும் கர்மாக்களும் இருக்குது. என்ன இந்த இடத்துல இந்த இடம் சிவன் இருக்கிறார். அப்போ முருகனை பிடிக்கணும். முருகன் ஒன்று அம்பாள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பான். அம்பாள் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் கழிக்கிறதுக்கு உதவா. ஏன்னா அவள் தான் வச்சுருக்கா பிளாக் பாக்ஸை. அதுக்கப்புறம் உனக்கு சிவனுடைய அருள் கிடைக்கும். இந்த நிலைகள் நீ தொட்டுட்டியானா 6 ஆதாரம் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா, இது 7. இதுதான் 7 மலைன்றது. நீ ஏதோ திருப்பதியில் போய் ஒரு மலையை ஏறின்னு உட்காந்துக்கிறதில்ல, அதெல்லாம் உனக்கு புரியறதுக்காக சொன்னது. 7 மலைன்றது இந்த இடம். இங்கிருந்து ஒரு ஒயிட் பீம் ஆஃப் லைட்டு ஆகாசம் வரைக்கும் போகுது. ஸோ யூ கெட் எ செலஸ்டியல் கம்யூனிகேஷன் வென் யூ கெட் ஆக்டிவைஸ் இந்த இடத்த 7வது திரையை. இதுதான் வள்ளலார் சொல்றார். 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. 7 திரைக்கு பின்னால் நான் பார்த்த அதிசயத்தை என்னான்னு சொல்லுவேன். ஜோதி மலை உண்டாச்சுதடி. ஜோதியில் ஒரு மலையை நான் பார்த்தேன். ஜோதி மலை உண்டாச்சுதடி. நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி. ஐயோ சாமி அறிவாரடி. எனக்கு என்ன ஆச்சு அந்த நேரத்தில் எனக்கே தெரியாது. ஏன்னா அந்த நேரத்தில் நான் கிடையாது. நான் வேறு ஏனாது இருக்கும், நீ வேறு ஏனாது இருக்கும் பவதிங்கிற மாதிரி எனக்குள்ளே சாமி வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். ராமலிங்கன் ஆகிய நான் காணாமல் போனேன். எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றது. அக்கார கடைசியிலே நான் உன்னை அடைந்தேன் உய்ந்தேன் போனேன். நான் உன்னை அடைந்து உய்ந்து போனேனே என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்நிலை அது. அப்போ அந்த 7வது திரை இருக்கிறது உண்மைதான். எந்த இடம் 6வது இருக்கிறது உண்மைதான். இருப்பா எனக்கே இருக்குது. அதெல்லாம் நான் இவ்வளோ நேரம் பேசினுக்கிறேன். என்ன யோசனை பண்ணுறேன் நான் பாரு. இதெல்லாம் உள்ளே இருக்குது. குலவித்தை கல்லாமல் பாகம் படும். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் தட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூ. பற்றியா இதுதான் அது 7வது திறன்றது. இங்கே இருக்கு பாரு, மேலே இங்கே இருக்கு பாரு. எனக்கு ஆக்டிவைஸாக இருக்குது. எனக்கு மேலேருந்தும் கம்யூனிகேஷன் வரும். நானும் கேட்டுக்கலாம் எனக்கு ஏதாவது வேணும்னா.
நான் வந்து தெரியாத எதையும் பேசுறது இல்லை, எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். வள்ளலார் இருந்தார். அவர் ஆரம்பத்தில் எங்கே இருந்தார்? கந்தக்கோட்டத்தில் இருந்தார். கந்தசாமி கோயிலுன்றீங்களா, அங்கே இருந்தார். அப்போ தர்மமிகு சென்னையில் கந்தக்கோட்டத்து வளர் தலைமூங்கு கந்தவேளைன்னு முருகனை படித்தார். அதுக்கப்புறம் அவங்க திருவொத்தியூருக்கு போனாங்க. திருவொத்தியூரில் வடிவுடை அம்மனை பற்றி அவர் சீராரும் வதனங்கள்னு சொல்லி பாட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வடிவுடை அம்மனுடைய தேவில் அவர் நடராஜர்கிட்ட போய் சேர்ந்தார். இது எப்படி நடக்குது? 4வது சக்கரம், 5வது சக்கரம், 6வது சக்கரம். அந்த மாதிரி இதை பற்றியா இதுதான் வந்து 3வது கண். என் நெத்தியை பாரு, அங்கே நீளமாக ஒரு ஜோதிக்குதா, நீளமாக இந்த இடத்துல இருக்கும் பாரு, ப்ளூ. இதுதான் நெற்றிக்கண். நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வர பாடு நால்வரி. நெற்றிக்கண் கொண்ட இதெல்லாம் நான் 1988 பிடிச்சிட்டேன். 88 பிடிச்சிட்டேன். நீலகண்ட பரமேஸ்வரா, நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா, நீலகண்ட பரமேஸ்வரா, நர்தன சிதம்பரேஸ்வரா, ஹே நடராஜா சிவ சங்கரா, நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா, நீலகண்ட பரமேஸ்வரா. இந்த இடத்துல இதான் நெற்றிக்கண்ணு சொல்கிறது. இது ஆக்டிவைஸ் ஆயிடுச்சுன்னா உனக்கு எல்லா காட்சியும் தெரிய ஆரம்பிச்சிடும், எல்லாம். அதுக்கப்புறம் நீயே சிவன் ஆகிடுவேன். இந்த இடத்துலேருந்து உனக்கு ஆகாசத்துக்கு கான்டாக்ட் கிடைச்சதுன்னா உனக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் இருக்காது. எல்லாம் அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? எவ்வளோ கஷ்டப்படணும், சும்மா வந்துடாது, ஒரு பிறவியில் வராது. இப்போ கூட அவர் முந்தா நேற்று போய் கும்பகோணத்தில் படித்தார். கும்பகோணத்துக்கு போய் அவர் என்னை பற்றி ஒரு ஓலை படித்தார். அதில் என்ன வருது பாரு. பாபா அவர்களுடைய ஞான காண்டத்தை பற்றி 4/7/2024 அன்று பார்க்கிறோம். நீங்கள் பிறந்தது சர்வதாரி வருஷம் தை மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, உத்ராட நட்சத்திரம், மீன லக்னம், ராகு மேஷத்தில், சுக்கிரன் குரு தனுசுவில், கேது துலாத்தில், சிம்மத்தில் சனி, மற்ற கிரகங்கள் எல்லாம் மகரத்தில் அமர்ந்திருக்கு. இது ஜாதக கிரக அமைப்பு. இன்று இந்த நூலை பார்க்கும்போது 76ஆம் வயது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு 35 வயதிலிருந்து இந்த தெய்வீக மார்க்கத்தில் தெய்வீக பணிகள் இவற்றில் ஈடுபாடு என்பது உண்டு. படிப்படியாக இந்த மார்க்கத்தில் தொடர்ந்து இந்த அமைப்பு போக போக நல்ல தன்மையில் இருந்திருக்கணும். அது என்னமோ தெரியல, அந்த பற்றை விட முடியாமல் அப்படியே பிடித்து கொண்டது. காந்த சக்தி மாதிரி அந்த தெய்வீகம் எப்படி நமக்குள் வந்ததுன்னு தெரியாத அளவிற்கு அது ஐக்கியமாகி இருக்கணும். இந்த தெய்வீக ஆற்றல் மேலும் மேலும் வளர்ச்சியை அடைந்திருக்கு. 40 வயது வந்த பிறகு ஆச்சரியப்படத்தக்க சில காட்சிகள் இந்த தெய்வீக மார்க்கத்தில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தெய்வப்பற்று, தெய்வீக காட்சிகள், மேலான ஈர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. பிறப்பினுடைய ரகசியம் என்ன என்பதை 40 வயதுக்கு பிறகு இவருக்கு தெளிவாக கிட்டியிருக்கு. அதிலிருந்து எண்ணாத அளவிற்கு தெய்வீக சக்தி ஆற்றல் எல்லாம் அதிகரித்திருக்கிறது. 40 வயதிலிருந்து 70 வயது வரை மிகப்பெரிய அளவில் அருள் மார்க்க பணியில் சேவைகள் செய்திருக்கிறீர்கள். பலரும் வியக்கக்கூடிய அளவிற்கு சேவைகள் செய்திருக்கிறீர்கள். பல தெய்வங்களையும் அந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே அந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாது, அது மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார் அப்படி கூட இருக்கலாம். இன்னும் ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். எல்லாமே நான் தான். இதுக்கு முன்னாடி ஷிரடி பாபா வந்தது, அப்புறம் ராமலிங்க அடிகளாராக வந்தது, அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனாராக இருந்தது.
இன்னொன்று என்ன ஆதிசங்கர். ஆதிசங்கர், இதெல்லாம் நான் தான் நான் போட்டுக்கிறேன். எல்லாம் நான் என்னென்ன ஆத்மாவாக உலகத்தில் வந்தனோ எல்லாம் எனக்கு தெரியும். தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வில்லை. நீ யாருன்னு முதல்ல உனக்கே தெரியணும். நான் என்னெல்லாம் பிறப்பெடுத்து வந்தனோ எனக்கே தெரியும். அதெல்லாம் தான் இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளில் தொடர்ச்சிதான் இந்த பிறவியிலும் நீங்கள் ஒரு சித்த புருஷராக மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். சுவாமிஜி பிறருக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த பிறப்பெடுத்திருக்கிறார். இவருடைய உபதேசங்களை கேட்கும் சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்குவமாக இவர் உபதேசிப்பதாக முனிவர் சொல்கிறார். சுவாமிஜியின் உபதேசங்களை உண்மையாக உணர்பவர்கள் கேட்பவர்களுக்கு எந்த வாட்டமும் வராது. அப்படி ஏதேனும் குறைகள் இருந்தாலும் சுவாமிஜியை பார்த்தாலே போதும், அவருடைய உரையை கேட்டாலே போதும், அவர்களை எந்த வாட்டமும் அண்டாது. காரியம் வெற்றி பெறும். நிறைய பேர் இதை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லதே நடக்கும். அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். முனிவர் என்ன சொல்றார்னா, சுவாமிஜியிடம் எந்த பிசகும் இல்லை. இவருக்கு என்ன கட்டளையோ அதை பழுதில்லாமல் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். இது நாள் வரை தெய்வீக பணிகள் சேவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். தெய்வீக பணிகள் இல்லாமல் தான தர்மங்கள் அறப்பணிகள் இவற்றையெல்லாம் கூட செய்து கொண்டிருக்கிறார். இவர் தன்னுடைய விருப்பமுடனேயே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இனி இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, நற்காரியங்கள் அருட்சேவை அருணைப்பு முயற்சி இவையெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளி மாநிலம் வெளிநாட்டில் கூட இந்த சேவை செய்யணும் என்கிற எண்ணம் உண்டு. சில நற்காரியங்கள் அருட்சேவைகள் அமைப்புகள் எல்லாம் சித்தியாகும் என்று வந்திருக்கு. இவருடைய கீர்த்தி அருள் எல்லாம் கடைசி வரைக்கும் நிலையாக நிற்கும். 85 வயது வரை ஆரோக்கியமாக இருப்பார் என்கிறார் முனிவர். கடைசி காலம் வரை அருள் மார்க்க வாழ்க்கைதான். இன்னும் சில சேவைகள் பணிகள் எல்லாம் செய்ய இருக்கிறார்கள். இவருக்குள்ளேயே நிறைய எண்ணங்கள், இவர் செய்ய வேண்டிய கட்டளைகள் இருக்கு. அதையெல்லாம் இவர் நினைத்த மாதிரி செய்து முடிப்பார். அதோடு இவருடைய அமைப்பில் தொடர்புடையோர், இவர்கள் மார்க்கம் அறிந்து உண்மையாக செயல்படுபவர்கள், தொண்டு செய்பவர்கள், பற்று உடையவர்கள், இவருடன் சேர்ந்து பயணிப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல பயனே கிடைக்கும். சுவாமிஜி அவர்களுக்கு காப்பாய் நிற்பதாக முனிவர் சொல்கிறார். சுவாமிஜிக்கு விஸ்வாமித்திரருடைய அருள் என்றும் உண்டு அப்படின்னு சொல்லி கடைசி வரை கீர்த்தியாக ஆன்மீக பணிகள் உயர்வாக செய்ய நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கும் என்றைக்கும் கௌசிக முனிவராகிய விஸ்வாமித்திரருடைய அருள் உண்டு என்று சொல்லி இந்த ஞான காண்டத்தை முடிச்சிருக்காங்க. அப்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் வேலை செய்கிறோம். இதுக்கு முன்னால் என்ன பிறவியில் வந்தோம், இப்போ எதுக்கு வந்திருக்கோம், என்ன செஞ்சுருக்கோம், இப்போ இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு எல்லாம் தெரியும். ஸோ வரக்கூடிய காலத்தில் இப்போ நீங்கள்லாம் வந்துக்கிறீங்க. நீங்கள்லாம் என்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருந்தாக்கா, அவன் இப்படி சொன்னான் இவன் இப்படி சொன்னான் இதெல்லாம் நீங்களாம் நினச்சிருந்து அப்போ ஏன் வர்றீங்க? ஆத்மாவில் ஒரு பவர் இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு ரைட் அண்ட் ராங் தெரியும். ரோட்டில் போகிற நாய் சொல்கிறத பற்றி இல்லை. அவங்ககிட்டயே கடவுள் இருக்கார் இல்லையா, ஒரு ஆத்மாவாக இருக்கார். அந்த ஆத்மாவுக்கு எது ரைட்டு எது ராங்கன்னு தெரியும் இல்லையா, அதனால வர்றீங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதனால தான் வர்றீங்க. அப்போது வர்றவங்களுக்கு நல்லது நடக்கும். வராதவொன்னே நான் போய் நடுவில் நின்று தாடி பிடிச்சி வரையான்னு கூப்பிட்றது என் மேலே கிடையாது. இல்லை, ஐ ஓன்ட் கோ டு த ஸ்ட்ரீட்ஸ். நான் எப்பயாவது போகிறேன்னா எங்கேயாவது பார்க்குறேன்னா எங்கே தான் என் வேலையும் நான் செஞ்சுட்டுப்பேன். உனக்கு தலையெழுத்து நல்லா இருந்தால் வா. அண்டு என்ன வேணால் பண்ண முடியும். அதாவது நீ ஒரு ஜாதகம் ஜோசியம் தகுடு மோதனம் இதெல்லாம் கட்டின்னு அழுவுற இல்லை, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அந்த பேராம் வரைக்கும் படிக்கணும். அதில் வருது, சிவசங்கர் பாபாவுக்கு குருவே கிடையாது, இவரே பிள்ளையார் தான், இவர் எந்த தடை வேணாலும் இவரால் உடச்சிட முடியும். கேது இவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். கேதுன்னா பிள்ளையார். கேது ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து இவ்வளவையும் வரவழைக்கும். அதே மாதிரி ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து ஞானத்தையும் வரவழைக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுறேன் நான்? பேங்க்கில் கடன் கிடையாது, யார்கிட்டையும் டொனேஷன் உண்டி குலுக்கிறது நிதி வசூல் கிடையாது. இப்போ எப்படி இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா கேது ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும். அந்த கேதுதான் இவர் பூஜை எல்லாம் பண்ணுறதெல்லாம் அவருக்கே பண்ணிக்கிறது தான். இவர் கோயில் கட்டியிருக்காரு அது இது என்கிறாங்க. ஆனால் இந்த பூஜையெல்லாம் இவர் அங்கே உருவகப்படுத்தித்தான் செய்வாருங்கிறது தான் என் கணக்கு. நான் 100 தடவை சொல்லிட்டேன். அங்கே இருக்கிறத நான் தான் சொல்லிட்டேன். அங்கே 3 முகத்தோட 10 அவதாரத்தோட பாதி சிவன் பாதி சக்தியாக இருக்கிற அந்த ஆத்மா என்னுடைய தாண்டுறேன். நான் யாராவது சொன்னாங்களா தைரியமாக? நான் சொல்கிறேன்,
நான் தான் அங்கே இருக்கேன்னு சொல்கிறேன். இவரை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடவுளை பற்றி எங்கே ஆராய்ச்சி பண்ணுறது? கடவுள்கிட்ட போனால் நம்ம விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பக்குவமாக வந்துடணும். அது மாதிரி தான் உங்கள் பாஸ். கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. கேது ஒரு எம்டியானது. சனினா ஊழியர்கள், சுக்கிரன்னா பெண்கள். அப்படிங்கிற மாதிரி கேதுனா ஞானம். இந்த ஞானமே இவருக்கு வருமானத்தை கொடுக்குதுன்னா ஒன்றுமில்லாததிலிருந்து எல்லாம் வருது. இவரைத்தான் கும்பிடுவார். இவருக்குள் பகவான் இதை செய்கிறார் அதை செய்கிறார் என்பதையெல்லாம் நான் நம்பலிங்க. அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனால் பகவானுடைய அமைப்புக்குள்ளேயே இவர்தான் போறார். அந்த ஞானம் என்கிற கேதுதான் இவரை ஆட்டி படைக்கிறதால இவர்தான் அந்த பகவானே, இவர்தான் அந்த ஞானமே, இவர்தான் எல்லாமே. அந்த எல்லாம் என்பது எதுவுமில்லாததிலிருந்து வருகிறது. நான் எதுவுமே செய்யலை, ஆனால் எல்லாமே என்கிட்ட இருக்குதுன்னா அது எப்படி? குருன்னு இவருக்கு யாரும் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் குருன்னு இவர் யாரையாவது சொல்றார்னா அது நமக்காக சொல்றதுக்காகத்தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் நமக்கு சொல்றதில்ல. இவரை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இவரை மட்டும் ஏத்துக்கிட்டு என்னுடைய பிரச்சனையை தீருன்னா தீர்த்திடுவார். மனிதனா இவரை பார்க்காதீங்க. ஏன்னா இவர் கடவுள். இவரை அப்படியே எடுத்துக்கோங்க. அப்போது நானும் சொல்கிறேன், இவருக்கு குருவே கிடையாது. இவருடைய அமைப்புக்குள்ளே இவரே தான் போகிறாரு. உனக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேளு, அவராலேயே கொடுத்துட முடியும். நான் சொல்லலைல்ல. அப்போது இதனுடைய அனுபவமாக இருக்கும். அதாவது நீ ஒரு சாமியார்னு அவர்கிட்ட போய் ஏதோ பரிகாரம் கேட்கணும், ஜோசியம் கேட்கணும், அவர் மந்திரம் சொல்லுவார், தகுடு கொடுப்பார், மோதிரம் கொடுப்பார். எதுவுமே பண்ண மாட்டேன். சொல்கிறத கேட்டுன்னு பழம் கொடுத்தா ஜாஸ்தி. என்னால் உனக்கு படி எழுக்க முடியும். உனக்கு நம்பிக்கைன்னு தான் நான் படி எழுப்பேன். படி கூட இல்லை. பெருமாள் இருக்கிறாரு திருப்பதியில். அவர் கோவிந்தராஜ் பெருமாள் மரக்கால்லையே அளப்பாரான். அந்த மாதிரி நான் படியெல்லாம் அளக்க மாட்டேன். அளக்கணும்னு நினச்சேன்னா மரக்கால்லையே அளக்கிற அளவுக்கு என்கிட்ட பவர் இருக்குது. இது ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் இல்லை, ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய சுக்கிரத்தால் வந்தது. அதை நான் அனஸ்டாக இருக்கேன், அதனால் பலிக்குது. அவ்வளோதான். எனக்கு எதுவும் ஆகணும், யார்கிட்டயாவது எனக்கு எதாவது வேணுமா? நான் நல்லா தானே இருக்கேன் இல்லையா? அதனால் எண்ணத்தில் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கணும். அதனால தான் என் ஆன்மீகம் ரொம்ப செழிப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. யார் என்ன பண்ணாலையும் என்னை ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியறதில்ல. இல்லை, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இப்போ ராமர் வனவாசம் போனாருன்னா அப்போ ராமர் ஏன் போனோன்னா, அவர் காட்டுக்குள்ளே போனால் தான் ரிஷிகள் சித்தர்கள்லாம் தவத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்க யாகங்கள்லாம் ராட்சசர்கள்லாம் தொல்லை, அதனால அவர் வனவாசம் போகிறாரு. இல்லைன்னு ராமருக்கு என்ன தலையெழுத்தான் வனவாசம் போய் 14 வருஷம் கஷ்டப்படான்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் சமந்தகமணி திருட்டாருன்னு சொன்னாங்க. கடைசியில் அவர் போனாக்கா ஜாம்பவானுடைய குகையில் சமந்தகமணி தொங்குது. ஜாம்பவானை வேறு கட்டிப்பிடிச்சி சண்டை போடுறான். அப்போது அவன் நினைக்கிறான், நம்ம ஒரு கரடி இவன் ராமர்கிட்டயே இருந்தாலும் இவன் எதிரில் நிற்கிறான் மனுஷன் எப்படி தம்மு கட்டுறான்ட்டு. அப்போ தெரியுது நம்ம எந்த ராமரை நம்பின்னு இருந்தோமோ அவர் தான் எதிரில் கிருஷ்ணனாக நிற்கிறாருன்னு. கேட்குறான், என்னப்பா நீ தான் ராமர்னு சொல்லியிருந்தான் நான் சமந்தகமணி கொடுத்துருப்பேனே, எதுக்கு இந்த மாதிரி கட்டிப்பிடிச்சி சண்டை போட்டேன்னு. அப்போ அவர் சொன்னாராம், உனக்கு என்னை கட்டிப்பிடிக்கணும்னு ஆசை இருந்தது, அதனால் இந்த பிறவியில் நீ என்னை கட்டிப்பிடிச்சிக்கோன்னு நான் சும்மா இருந்தேன். அந்த பிறவியில் நம்ம கரடி முள்ளாக இருக்கும், ராமர் உடம்பு மெத்துனுக்குதுன்னு என்னை கட்டிக்கல. அந்த ஆசை நிறைவேறதுக்காக தான் கோஆப்ரேட் பண்ணேன்னாராம். அப்போ கடவுளுக்கு கூட கண்டினியூட்டி இருக்குது. நீ எதை கேட்டியோ அது கிடைக்குது. ஸோ உங்களுக்கு புரியாத பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. நீ எப்பயுமே இந்த கண்ணு, காது, வாய், மூக்கில் சளி, கண்ணில் புசுல், காதில் குளுமி, உடம்புல மலமூத்திரம் வச்சுருக்கிற இந்த ஒன்றுத்துக்கு உதவா சுடுகாட்டுக்கு போகிற உடம்பை வச்சு இந்த உலகத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆத்மாவாக பாருங்கள். ஆத்மாவை பார்த்தா ரொம்ப பெரிய நிலைகளில் அடைவீங்க. உடம்பா பார்க்குற வரைக்கும் சும்மா இப்படி தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுலேருந்தெல்லாம் வெளியே வா. கான்குவர் யுவர் செல்ஃப் டு கோ பியாண்ட். இதெல்லாம் உனக்கு புரியாது. பாடலாமா? ஒரு நாளேனும் உன்னை காண முடியாமல் போனாலும் முடியாதையா, நிலை கொள்ள முடியாதையா. உன் நினைவன்றி வேறொன்றை நினைத்திட நினைத்தாலும் இல்லாத நினைவேதையா, நீ இல்லாத நினைவேதையா. என் கண் பார்வைதனில் தோன்றும் காட்சிகள் யாவிலும் சிரிக்கின்ற முகம்தானையா. இனி நான் நின்றிருந்தாலும் நான் அல்ல நீ என்று
நிலையென கருள்வாயையா. குறையொன்றுமில்லாத கோவிந்தா எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.